தொலைபேசி இணைப்பில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்ப நாமக்கல்ல மணிமண்டபம், சுப்பராயனுக்கான மணிமண்டபம் கட்டித்தரப்படும் என்ற அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படல, அது சார்ந்த பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? வணக்கங்க. நாமக்கல்ல இன்னைக்கு வந்த நடிகர் விஜய் அவர்கள் திமுக தேர்தல் அறிக்கையுடைய நம்பரை ஒண்ணு சொல்லி 456வது தேர்தல் அறிக்கையில மறைந்த சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாரு. இது ஹலோ சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. இது அவருக்கு எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னது நாம எல்லாமே நடைமுறைப்படுத்திட்டு வரோம். நாமக்கல்ல தான் சுப்பராயன் திருச்செங்கோடு பகுதியை சார்ந்தவர். இங்க இருக்கிற புதுச்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குமரமங்கலம் தான் அவருடைய சொந்த ஊரு. திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டவாறு இப்ப அங்க சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. விரைவில் அந்த திறப்பு விழாவும் காண இருக்கிறோம். இப்ப நான் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில சுப்பராயன் அவர்கள் பிறந்த ஊரில் மணிமண்டபம் கட்டப்பட்டு அது 90% முடிவடைந்த அந்த படக்காட்சிகளை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கிறேன். நீங்க அதை தயவு செய்து போடுங்க.